ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ட்ராம்பலின் பார்க் தான் வந்திருக்கேன். உள்ள வந்தோடனே இந்த மாதிரி ஒரு வாட்ச் கட்டி விட்டுருவாங்க. நமக்கு உள்ள போகும்போதே இந்த கிரீன் கலர்ல ஒரு சாக்ஸோட தான் உள்ள போக சொல்றாங்க. இது என்ன சாக்ஸ்னா கிரிப் சாக்ஸ் தான் இது. உள்ள போனோடனே இந்த மாதிரி ட்ராம்பலின் இருக்கு இங்க. இது நல்லா வந்துட்டு குதிக்கிறதுக்குன்னே இருக்கு இந்த ட்ராம்பலின். இதில் கொஞ்ச நேரம் குதிச்சுட்டு அந்த சைடில் அந்த ரோல் மாதிரி இருக்குல்ல, இதில் நம்ம விழாமல் போகணும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே விழுந்துட்டேன். கீழே இருக்கிறதுலாம் வந்து பஞ்சு தான், ஆனால் எதுவுமே அடிப்படாது. ஆனால் கை காலெலாம் பரலுதுல்ல, அதனால கொஞ்சம் வலிக்கும். செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் போகலான்னு ட்ரை பண்ணேன், அப்பயும் விழுந்துட்டேன். இந்த சாக்ஸ் வேறு எனக்கு பத்தவே இல்லையா, அடிக்கடி கழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதுதான் முடியலன்ட்டு இன்னும் நாங்கள் இருந்துச்சு, அதில் வந்துட்டு ஸ்லைடர் மாதிரி இருந்துச்சு, அதில் போகலான்னு பார்த்தேன். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே ஒரு டியூப்ல உட்கார வச்சுட்டு நல்லா பிடிச்சிக்க சொல்லுவாங்க, அப்படியே தள்ளி விட்டுருவாங்க, கீழே வந்து விழணும். இது மட்டும் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு, அது மட்டும். நெக்ஸ்ட் இன்னொரு இது என்ன அப்படின்ட்டு பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. போய் நிக்க வச்சிருவாங்களா, அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. உள்ள வேற நான் மாட்டிக்கிட்டேன். பெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மேல இருந்தனா கீழே வந்துட்டேன். இப்ப அந்த கிரிப் சாக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, அது இருட்டில் அந்த அவங்க போடுற லைட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஆர்ஜிபி கலரில் நல்லா க்ளோ ஆனிச்சு. அது நல்லா இந்த அவங்க அந்த இருட்டில் வந்து நல்லா இந்த சாக்ஸ் மட்டும் தெரியுது. அப்புறம் இதில் நான் ஈஸியாக வந்துட்டேன். தேர்ட் ட்ரை, இதுலையாவது நடக்க முடியுதான் பார்ப்போம். இப்பயும் விழுந்துட்டேன். ஆனா இந்த இங்க மட்டும் விழுந்தோன்னு வைங்களேன், எந்திரிக்கிறது கஷ்டம். வந்துட்டேன். அப்புறம் இந்த பால் தான் வந்துட்டு நான் அப்போ எடுத்து போனேன். இது என்னன்னா, நம்மளை ஒரு பாலில் கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டுட்டு அவங்க கேட்டாங்க, கட்டி விடும் போதே கேட்டாங்க, கூட விளையாட ஆப்போனன்ட் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதனால அங்கே வேலை பார்க்க ஸ்டாஃப் கூடயே நான் விளையாண்டேன். இந்த பால் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த பால் நான் மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா எந்திரிக்கிறது கஷ்டம். எந்திரிச்சுனாட இந்த அண்ணா வந்துட்டு பழக்கம் போல, அதனால அந்த அண்ணா தள்ளி விட்டு தான் நான் விழுந்தேன். ஒரு கட்டத்து மேல அந்த அண்ணா பாலை மாட்டிட்டு இருக்கும் போது அவங்கள நான் தள்ளி விட்டுட்டேன்.
எந்திரிக்கவே முடியல. அவங்க வந்து அப்புறம் தூக்கி விட்டாங்க. என் கையில ஒரு வாட்ச் கட்டி விட்டாங்கன்னு சொன்னேன்ல, அந்த வாட்ச்ல வந்துட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிரீன் லைட் எரியும். நமக்கு கடைசி 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னா ப்ளூ லைட் எரியும். நம்ம டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ரெட் லைட் எரியும். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தொங்குறது. அப்புறம் இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த சைடு போகணும். பார்த்தீங்களா, இது தொங்குற மாதிரி. ஒன்ஸ் விழுந்துட்டோம் அப்படின்னா எந்திரிக்க முடியாது. அது வந்து மண்டையிலே அடிக்கும். நான் எப்படி அங்க உருண்டுட்டு இருக்கேன் பாருங்க. சாதாரண பஞ்சு தானேன்னு பார்த்தா அது அவ்வளோ இது கை கால்லாம் அப்படியே போய் உள்ள மாட்டிக்கிச்சு. தாங்க தாங்க. அப்புறம் இதுல குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருந்தேன். இது குழந்தைங்க விளையாடுறது போல. நான் போய் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்க நிக்கிற ஸ்டாஃப் தான், இது குழந்தைங்க விளையாடுறது, நீங்க உள்ள போய் விளையாடுங்கன்ட்டாங்க. பாப்பா ஆமா, இது நல்லா வலிச்சிச்சு. இது பால் தானே, நான் வந்துட்டு சும்மா அசால்ட்டா காலை வச்சா சருட்டுன்னு வலிக்கி விட்டுருச்சு. அவங்க வந்துட்டு இந்த வாட்ச்ல வந்து வச்சிருந்தாங்க. இது என்னன்னா இங்க கழட்டி கொடுக்கணும். கேம்ல நம்ம டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே வாட்சை கழட்டி கொடுத்து நம்ம அப்படியே போயிடணும். இந்த வாட்சை வந்துட்டு கழட்டவே முடியாது. அவங்க ஒரு தனி மேக்னெட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரெட் எரியுமா சார்? இந்த ரெட் வந்து ஃபினிஷ்ட். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ தான் டைம். அப்புறம் இது வந்துட்டு ஒரு ஃபைட்டிங் பிளாட்ஃபார்மு. என் ஃப்ரெண்டு கூட அங்கே கடைசி என் ஃப்ரெண்டு கூட தான் விளையாடிட்டு இருந்தேன். சின்ன பையன்றதுனால நான் அடித்து தள்ளி விட்டுட்டேன். அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி விட்டுட்டு திருப்பி தள்ளி விட்டுட்டேன் அவனை. எனக்கு கொடுத்த வாட்ச்ல இந்த 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி தான் கிரீன் லைட் எரியும். பாத்தீங்களா, என் வாட்ச்லயும் எரியுது. இப்ப நாங்க கிளம்பிட்டோம். என் வாட்சை பாத்தீங்களா, அந்த மேக்னெட் வச்சுதான் கழட்டுறாங்க. ஏன்னா நம்மளால அந்த வாட்சை கழட்டவே முடியாது. அப்புறம் அவங்க கொடுத்த கிரிப் சாக்ஸையும் கழட்டி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக அது எடுத்துருக்கலாம், ஆனால் நான் எடுத்துக்கல. நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட 2 சைடில் இருக்க வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா போன பார்ட் கிளிக் ஆகும். நடுவில் தெரியுற எந்த ஐக்கானை கிளிக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த பாட்டில் சந்திப்போம். பாய்.